ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். டால்முட் அப்படிங்கிறது ஜூவ மதத்தினர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், அவர்களுடைய புனித நூல். அந்த டால்முடில் ஒரு ரபியை பற்றி ஒரு கதை. ரபி யொக்கானன் அப்படிங்கிறவருக்கும் ரேஷ் லக்கீஷ் அப்படிங்கிறவரும் ஸ்டடி பார்ட்னர்ஸ். அதாவது அவங்க நல்ல நண்பர்கள். அவங்க படிப்பாங்க, நிறைய நூல்களை, நிறைய விவாதங்கள், நிறைய டிஸ்கஷன்ஸ், இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படிப்பாங்க, ஸ்காலர்ஸு நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அற்புதமான ஒரு இன்டலெக்சுவல் ரிலேஷன்ஷிப், ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. இந்த சமயத்தில் திடீர்னு ரேஷ் லக்கீஷ்க்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவர் இறைவன் அடியே சேர்ந்துடுறார். கொஞ்ச நாளில் ரபி யொக்கானன் ரொம்ப சோகமாக டிப்ரெஷனோட தெருக்களில் நடந்து வர்றதை அவருடைய சீடர்கள், மாணவர்கள் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு, என்னாச்சு ரபி, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட ஸ்டடி பார்ட்னர் இல்லை, அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தார்னா நான் நிறைய படிப்பேன். நானும் அவரும் சேர்ந்து படிக்கும்போது எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. இறைவன்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இறைவன் சொல்கிற அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். உடனே மாணவர்கள் சொல்கிறாங்க, ஸ்டடி பார்ட்னர் வேணும், அவ்வளோதானே, கவலையை விடுங்க, நாங்கள் அற்புதமாக ஒரு ஆளை நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஜஸ்ட் we will take care of it, you don't worry அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த மாணவர்கள்லேயே ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவரை யொக்கானன் கிட்ட ஸ்டடி பார்ட்னராக அமுச்சு வைக்கிறாங்க. திரும்பவும் சில வாரங்கள் கழித்து தெருக்களில் திரும்பவும் யொக்கானன் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப சோகத்தோடு நடந்து போயிட்டுருக்கிறார். என்னாச்சு ரபி அப்படின்னு இப்போ மாணவர்கள் கேட்குறாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோமே, அப்புறமும் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு, வாட் இஸ் ராங் அப்படின்னு கேட்குறாங்க. ரபி அதுக்கு பதில் சொல்கிறாரு, ஐ மிஸ் மை ஸ்டடி பார்ட்னர். மிஸ்ஸா? நாங்கள் தான் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டோமே. நான் ஒரு விஷயம், ஒரு தத்துவம் ஒன்று சொன்னேன்னா நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு என்னை இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு 24 ப்ரூஃப் கொண்டு வருவார் ரேஷ். என்ன ப்ரூஃப்னா, இல்லை நீ சொல்கிற கருத்தை ஏற்றுக்க முடியாது, அதுக்கு மாற்றான கருத்து இதோ இருக்குது பார் அப்படின்னு 24 மேற்கோள்கள் கொண்டு அவர் என்னை மேலும் மேலும் நான் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்னை ஊக்கப்படுத்துவார். இப்போது இருக்கிற ஸ்டடி பார்ட்னர் நான் என்ன சொன்னாலும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆமாம் இறைவன் சொன்னது சரி, நீங்கள் வேதத்தை இன்டர்பிரேட் பண்ணது ரொம்ப சரின்னு நான் சொன்னதை கரெக்டுன்னு காமிக்கிறதுக்கு 24 ப்ரூஃப் கொண்டு நிற்கிறாரு. நோ, இப்படி இருந்தால் நான் எப்படி ட்ரூத்தை தெரிஞ்சுப்பேன்? எனக்கு என் பிரெயினை சேலஞ்ச் பண்ணுற ஃப்ரெண்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ மாணவர்களும் சுற்றி இருந்தவங்களும் என்னது அப்படின்னு கேட்டு மலைச்சு போய் நிற்கிறாங்க. உண்மையான நட்பு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு இருக்கிற அறிவை தூண்டுவதாகவும், மேலும் மேலும் சாதிக்க வேண்டும், மேலும் மேலும் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருத்தருடைய டெவலப்மெண்ட், ஒருத்தருடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டுவது தான் நட்பு. அதுவும் ஒரு அம்சம். இப்போ மாதிரி ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றலாமா, ஒன்றா சேர்ந்து மொபைல் நோண்டலாமா, ஒன்றா சேர்ந்து அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நட்பு அல்ல. நட்பு அப்படின்னா ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிக்கணும், அவங்களுக்குள்ள போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி இல்லைன்னா நாம் டெவலப்மெண்ட்டே ஆக முடியாதுங்க, நாம் வளரவே முடியாது, நாம் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகிடுவோம். அதனால ஆரோக்கியமான நட்பு என்ன அப்படின்னு திருவள்ளுவர் அவர்கள் ஒரு அதிகாரமே சொல்லியிருக்கார். அந்த 10 திருக்குறளில் இல்லாத விஷயங்களே இல்லை நட்பை பற்றி. நட்பு நல்ல நட்பாக தேடி பார்த்து ஆராய்ந்து அறிந்ததுக்கப்புறம் சந்தேகப்படாமல் அந்த நட்பை தொடருங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள்.
மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.